தாங்கள் இந்த கோடிக்கரைக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. தங்களை ஒன்று கேட்டால் தப்பாக நினைத்துக் கொள்ள மாட்டீர்களே. தாங்கள் பாண்டிய நாட்டு பெண் தானே? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? தங்கள் முகஜாடையை பார்த்தால் என் பெரிய மாமியார் ஒரு ஊமை இருக்கிறார்கள், அவர்கள் மாதிரியே இருக்கிறது. அப்படியா? அவர்கள் இப்போது எங்கே? அவர்கள் இலங்கையில் ஒரு தீவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் சோழ நாட்டு பெண். சரி, அதை விட்டு தள்ளுங்கள். ரவிதாசன் தங்களை பற்றிய எல்லா உண்மைகளையும் என்னிடம் கூறினார். தங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள், நான் செய்கிறேன். ராக்காயி, அதோ என் கணவரும் அவர் கூட யாரோ வருகிறார்கள். நாம் பிறகு பேசலாம். நீ போய் வா. நாதா, இந்த வீர இளைஞர் யார்? நான் இவரை இதுவரை பார்த்ததே இல்லையே. அம்மணி, என் பெயர் பார்த்திபேந்திர பல்லவன். தங்கள் பெயரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவன் வெறும் பார்த்திபன் அல்ல, வேங்கியும் கலிங்கமும் வென்று வீரபாண்டியன் தலையை கொய்த பார்த்திபேந்திர பல்லவன். ஐயா, வீரபாண்டியனை நான் கொல்லவில்லை. அந்த பெருமை முழுவதும் ஆதித்த கரிகாலரையே சேரும். உண்மையில் அவர் வீரபாண்டியன் தலையை வெட்டும் பொழுது அங்கே ஒரு பெண் அவருக்காக உயிர் பிச்சை கேட்டு மன்றாடினாள். அதுவே நானாக இருந்திருந்தால் அந்த வாளை தூக்கி எறிந்திருப்பேன். வீரபாண்டியன் பிழைத்திருப்பான். நாதா, அந்த பழங்கதை இப்போது எதற்கு? இன்று இவர் வந்தது குறித்து பேசலாமே. ஆம் தம்பி, நீ காஞ்சியில் இருந்து எப்பொழுது புறப்பட்டாய்? எங்கே பயணம்? ஐயா, நான் வந்த வேலையை மறந்துவிட்டு ஏதேதோ பேசிக் கொண்டிருந்து விட்டேன். ஐயா, இது சாதாரண செய்தி அல்ல, சோழ நாட்டையே கண்ணீர் விட வைக்கும் செய்தி. இலங்கையிலிருந்து நானும் இளவரசர் அருள்மொழிவர்மரும் கப்பலில் புறப்பட்டு வந்தோம். எங்கள் கப்பல் புயற்காற்றில் சிக்கிக் கொண்டது. அச்சமயம் இளவரசர் கடலில் குதித்து விட்டார். அவரை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவர் ஒருவேளை இந்த கோடிக்கரையில் வந்து ஒதுங்கி... என்ன சொல்கிறாய், என்ன சொல்கிறாய்? என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லையே. அருள்மொழிவர்மனை இந்த மார்பில் போட்டுத்தானே வளர்த்து அவனை சிறை செய்து வரும்படி இந்த கைகளாலேயே முத்திரை குத்தி அனுப்பினேனே. ஐயோ, சோழ சாம்ராஜ்யம் என்னை பற்றி என்ன நினைக்கும்? ஐயோ, அருள்மொழி, அருள்மொழி, நீ போய்விட்டாயா? நாதா, என்ன சொன்னாய், என்ன சொன்னாய்? அருள்மொழிவர்மனை கடல் கொண்டு போய் விட்டதா? பார்த்திபா, நீ இந்த விஷயத்தில் உன்னை கூறாவிட்டால் உன் உயிர் உடலில் இருக்காது. ஐயா, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். இளவரசர் மாண்டு விட்டார் என்று நான் சொல்லவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. கடலில் குதித்த அவர் ஒருவேளை தப்பி பிழைத்து இங்கே வந்திருக்கலாம் அல்லவா என்றுதான் கூறினேன். இளவரசர் ஏன் கடலில் குதித்தார்? அவர் குதித்த பொழுது நீயும் குதித்து காப்பாற்ற வேண்டியதுதானே? வேடிக்கையா பார்த்து கொண்டிருந்தார். ஐயா, நானும் குதிக்கத்தான் நினைத்தேன். ஆனால் இளவரசர் தன்னுடன் யாரும் வரக்கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டு விட்டார். அதை எங்களால் மீற முடியவில்லை. வல்லவரையன் வந்தியத்தேவனை இளவரசி குந்தவை அனுப்பி வைத்தார்கள். அந்த மூடன் ஒரு இடிவிழுந்த கப்பலில் போய் மாட்டிக்கொண்டான். அவனை காப்பாற்றவே இளவரசர் கடலில் குதித்தார். இருவரும் என்ன ஆனார்கள் என்று இதுவரை எதுவுமே தெரியவில்லை. ஓ, சரி சரி, நான் சென்று இவன் வந்த கப்பலை சோதித்து விட்டு வருகிறேன். பார்த்திபா, நீயும் எங்களுடன் வந்து சக்கரவர்த்தியிடம் நடந்ததை நடந்தபடி கூற வேண்டும். ஆகட்டும் ஐயா. நாதா, நாம் இன்றே புறப்பட வேண்டுமா? இன்னும் ஒரு நாள் இருந்து இளவரசர் கரை வந்து சேருகிறாரா என்று பார்த்துவிட்டு செல்லலாமே. ஆஹா ராணி, என்ன அறிவு உன் அறிவு! நமக்கெல்லாம் இந்த யோசனை தோன்றவில்லையே. நீ கூறியபடி இன்னும் ஒரு நாள் தங்கி பார்த்துவிட்டு இளவரசர் வருகிறாரா என்று பார்க்கலாம். நான் அதுவரை கடற்கரை சென்று ஆட்களை நிறுத்தி வைத்து விட்டு வருகிறேன். ஆதித்த கரிகாலர் உம்மிடம் என்ன சொன்னார்? வீரபாண்டியரை கொன்ற போது அங்கே ஒரு பெண் உயிர் பிச்சை கேட்டதாக சொன்னாரா? ஆம் தேவி. பெண் யார் என்று? ஆம் தேவி, சொன்னார். அந்த பெண் தாங்கள் தான் என்றும் சொன்னார். இளவரசர் உங்கள் நெருங்கிய தோழரா? எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்லிவிடுவாரா? ஆம், அந்த தகவலை அவர் சில நாட்கள் முன்புதான் என்னிடம் மனம் விட்டு கூறினார். தங்கள் மனம் நோகும்படி நடந்து கொண்டு விட்டோமே என்ற மிக்க மனவேதனையில் இருக்கிறார். அவர் தங்களை பற்றி கூறியது முதல் பழுவூர் இளையராணியை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்ற ஆவல் என் மனதில் குடிகொண்டது. அந்த ஆசை இன்றுதான் நிறைவேறியது. நான் ஏன் பிறந்தேன் என்பதை இன்றுதான் உணர்ந்தேன். தேவி, தேவி, தேவி.
தாங்கள் என்ன கட்டளையிட்டாலும் செய்ய காத்திருக்கிறேன். கடல்களுக்கு அப்பால் உள்ள பவழத்தீவில் இருந்து விலை மதிக்க முடியாத பவழங்களை கொண்டு வர சொல்லுங்கள். மேருமலை உச்சியில் இருந்து சஞ்சீவி மூலிகையை கொண்டு வர சொல்லுங்கள். மேகங்களுக்கு அப்பால் பறந்து சென்று நட்சத்திரங்களை கொண்டு வந்து உங்கள் காலடியில் இடச் சொல்லுங்கள். சொல்லுங்கள் தேவி, காத்திருக்கிறேன். ஆம், நான் தங்களிடம் ஒன்று கேட்கலாமா? கேளுங்கள். நீங்கள் ஏன் இந்த கிழவரை மணந்து கொண்டீர்கள்? அவரை விரும்பியா அல்லது கட்டாயத்தின் பேரிலா? பாவம், கிழவர் மீது ஏன் பழி சொல்லுகிறீர்கள்? நான் தான் அரண்மனை வாழ்விற்கும் அதிகாரத்திற்கும் ஆசைப்பட்டு அவரை முழு மனதுடன் மணந்து கொண்டேன். நம்ப முடியவில்லையே. நம்ப முடியாததுதான், ஆனாலும் உண்மை. என்னை ஒரு பெண் சிறு வயது முதல் ஏழை என்றும் அனாதை என்றும் ஏளனம் செய்து வந்தார். அரசர் குலத்து பிள்ளைகளுடன் விளையாடும் உரிமை கூட இல்லை என்று சொல்லி வந்தார். அந்த அவமதிப்பை பொறுக்க முடியாமல் தான் இந்த தவற்றை செய்துவிட்டேன். கவலை விடுங்கள் தேவி, அந்த கிழவரை விட்டு வந்து விடுங்கள். நாம் தூர தேசங்களுக்கு போய்விடுவோம். அங்குள்ள நாகரிகப்படி நான் தங்களை மறுமணம் செய்து கொள்கிறேன். என்னுடைய வாள் வலிமையால் நாடுகளை வென்று பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்து உங்களை மகாராணியாகி சிம்மாசனத்தில் அமரச் செய்கிறேன். வந்து விடுங்கள் தேவி. ஐயா, ஒரு தமிழ் பெண்ணின் கற்பிற்கு பொருந்தாத எதனையும் என்னால் செய்ய இயலாது. தயவு செய்து எனக்காக நீங்கள் ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்கள், போதும். சொல்லுங்கள் தேவி. அந்த பழையாறை பிசாசின் அருமை தம்பியும் ஆசை காதலனும் ஒரே புயலில் அகப்பட்டு மாண்டு விட்டதை நீங்கள் சென்று ஆதித்த கரிகாலரை கடம்பூர் அழைத்து வர முடியுமா? அதற்கு ஏதாவது காரணம்? கடம்பூர் சம்புவரையர் மகள் மணிமேகலையை நம் ஆதித்தருக்கு மணமுடித்து வைத்து விடுவோம். பின்னர் சோழ நாட்டின் தென்பாதியை மதுராந்தகருக்கும் வடபாதியை ஆதித்தருக்கும் பிரித்து கொடுத்து விட்டால் அந்த பழையாறை பிசாசின் கர்வம் அடங்கும். அதுவே என் விருப்பம். அதோ என் கணவர் வருகிறார். அவரிடம் இளவரசரின் மரணத்திற்கு குந்தவையே காரணம் என்று கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். நந்தினி, நான் கடற்கரை எங்கும் ஆட்களை நிறுத்தி வைத்து விட்டேன். இரவு பகல் யார் எது வந்தாலும் நமக்கு தெரிந்துவிடும். நீ கூறியபடி நாம் இன்று ஒரு நாள் தங்கி பார்த்து விட்டு பிறகு செல்லலாம். அதற்குள் இளவரசர் வருகிறாரா என்பது தெரிந்துவிடும். ஐயா, தாங்கள் அனுமதித்தால் நானும் தங்களுடன் தஞ்சாவூர் வந்து இளவரசி குந்தவை அனுப்பிய ஓலையால் நடந்த விபரீதங்களை சக்கரவர்த்திக்கு எடுத்துச் சொல்கிறேன். சரி, நீயும் அப்படியே செய்தால் சக்கரவர்த்திக்கும் எங்கள் மீது சந்தேகம் வராது. சரி, வாருங்கள். அக்கா, உன்னை பார்ப்பதற்கு நான் பழையாறை வருகிறேன். அக்கா, அக்கா வருகிறேன். கோடிக்கரை வந்து விட்டதா? ஐயா, இன்னும் சில நேரத்தில் கரையில் இருப்போம். இளவரசருக்கு மீண்டும் நினைவு தப்பிவிட்டது. பூங்குழலி, கண்டிப்பாக பழுவேட்டரையரின் ஆட்கள் கரையெங்கும் இருப்பார்கள். யாருக்கும் தெரியாமல் ஒதுக்குப்புறமாக நாம் படகை செலுத்த முடியுமா? சரி, கோடிக்கரையின் மறுபகுதியில் ஒரு சதுப்பு கால்வாய் இருக்கிறது. அங்கே புதரும் காடுமாக இருக்கும். யாரும் எளிதில் அங்க வர முடியாது. அங்கு செல்லலாம். நல்ல யோசனை, அப்படியே செய்வோம். ரவிதாசரே, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு ராக்காயி. இளவரசர் இறந்து போயிட்டாருன்னு எப்படி நிச்சயமா சொல்ற? அவர் கடல்ல மூழ்கி இறந்து போனது நீ கண்ணால பாத்தியா? அந்த சோழ நாட்டு குட்டி பாம்பு செத்துதான் போயிருக்கணும். இடி விழுந்த கப்பலில் வந்தியத்தேவன் இருந்ததை பார்த்தேன். அவனை காப்பாற்ற அருள்மொழிவர்மன் கடலில் குதித்ததையும் பார்த்தேன். அவர்கள் இருவரும் தப்பிக்க வேறு வழியே இல்லை. ஆனால் என் நாத்தி பூங்குழலி இன்னும் திரும்பி வரவில்லையே. ஒருவேளை அவள் அவர்களை படகில் ஏற்றி காப்பாற்றி இருக்கலாம் இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கலங்கரை விளக்கத்திலிருந்து பார்த்தப்போ ஒரு படகு வர மாதிரி இருந்தது. அதையும் பார்த்து விட்டால் போயிற்று. பழுவூர் வீரர்கள் இல்லாத இடத்தில் தேட வேண்டும். நீ இந்த பக்கமாக போ, நான் இப்படி போகிறேன். பொன்னானேனியனே பொன்னார்மேனியனே
புலித்தோலை அரை கசைத்து புலித்தோலை அரை கசைத்து மின்னாசெஞ்சடை மேல் மின்னாசெஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மிளிர்கொன்றை அணிந்தவனே பொன்ன மேனியனே. அத்தா, நீயா? ஆம், நானேதான். எங்கே இவ்வளவு தூரம் வந்தாய்? உன்னை பார்க்கதான் நான் கோடிக்கரைக்கு வந்தேன். கலங்கரை விளக்கத்திலிருந்து பார்த்தபோது ஒரு படகு வருவது தெரிந்தது. உன்னை தேடிக்கொண்டே நான் சதுப்பு காட்டுக்குள் சென்றேன். அங்கு இளவரசரையும் வந்தியத்தேவரையும் சந்தித்தேன். பாவம், இளவரசர் தான் கடுமையான விசுரத்தில் இருக்கிறார். ஆமாம், அவரை எப்படியாவது பழுவேட்டரையர் கண்ணில் படாமல் பழையாறைக்கு கூட்டி போக வேண்டும். ஆம், நான் பழையாறைக்கு சென்று இளவரசியை சந்தித்தேன். அவர்கள் இளவரசரை நாகப்பட்டினத்தில் இருக்கும் ஒரு புத்த விகாரத்திற்கு கூட்டிக் கொண்டு தங்கு வைக்கும்படி உன்னிடம் தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் புத்த பிக்ஷுக்கள் மருத்துவம் தெரிந்தவர்கள். நம் இளவரசரின் கடுமையான சுரத்தை அவர்கள் குணம் செய்து விடுவார்கள். நானும் உன்னுடன் நாகப்பட்டினத்திற்கு துணையாக வருகிறேனே. எல்லாம் சரிதான், ஆனால் என் படகோ மிகவும் சிறியது. அதில் 4 பேர் எப்படி போக முடியும்? அதற்கு கவலை வேண்டாம். வந்தியத்தேவர் என் குதிரையில் பழையாறைக்கு சென்றிருக்கிறார். நானும் நீயும் இளவரசரை கூட்டிக் கொண்டு கால்வாய் வழியாக நாகப்பட்டினம் செல்லலாமே. அப்படியே ஆகட்டும். பின்புறம் உள்ள கால்வாய்க்கு வந்து விட்டோம். நீங்கள் போய் புத்த பிக்ஷு விவரம் சொல்லி அழைத்து வாருங்கள். யாரப்பா நீ? இங்கு எப்படி வந்தாய்? ஐயா, நாங்கள் விகாரத்தின் பின்புறமாக வந்திருக்கிறோம். என்னுடன் கடுமையான விஷசுரத்தில் பீடிக்கப்பட்டிருக்கும் ஒரு நோயாளி இருக்கிறார். தாங்கள் தான் அவருக்கு தக்க மருத்துவம் செய்ய வேண்டும். வாருங்கள். வா, பார்க்கலாம். யாரது? இளவரசர் அருள்மொழிவர்மரா? பொன்னியின் செல்வரா? ஆம், அவரேதான். விஷசுரம் வந்ததால் நினைவழிந்து பிதற்றிக் கொண்டிருக்கிறார். அடி நிமித்தக்காரா, எனது யோகம் எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் பார்த்து சொல். ஐயா, என்னையே அழைத்தீர்கள். நான் நிமித்தக்காரன் இல்லை. என்னது, நீ நிமித்தக்காரன் அல்லவா? நான் கோட்டை வாயிலில் இருந்து பார்த்த பொழுது நீ சொன்ன நிமித்தங்கள் எல்லாம் நிமித்தக்காரனை போலவே இருந்ததே. என்னை பொறுத்த மட்டிலும் நீ நிமித்தக்காரன் தான். என் யோகம் பற்றி கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. ஆமாம் ஆமாம், நான் நிமித்தக்காரன் தான். உங்கள் யோகம் ராஜ யோகம். அது மட்டும் இல்லை, சிவயோகமும் சேர்ந்த மேன்மையான யோகம். கோட்டை தளபதியிடம் சிக்கிக் கொள்ளாமல் குந்தவை பாட்டியை சந்திப்பதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த அஸ்தட்டு மதுராந்தகர் என்னை நிமித்தக்காரன் என்று நம்பிவிட்டார். நாம் எத்தனையோ பொய்கள் பித்தலாட்டங்கள் செய்தாகிவிட்டன. அதில் இதுவும் ஒன்றாக இருந்துவிட்டு போகிறது. அமருங்கள். இந்த புகையில் நான் காண்பது என்ன காண்கிறாய்? சீக்கிரம் சொல். ஆஹா, கண்கொள்ளா காட்சி. சேனா வீரர்களும் மக்களும் திரளாக திரண்டிருக்கிறார்கள். மன்னாதி மன்னர்களும் மன்னரும் கூட்டமாய் வீற்றிருக்கிறார்கள். ஆஹா, அங்கு என்ன சம்பவம் நடக்கிறது? அப்படி சோழர் குல தோன்றல் வாழ்க, மன்னாதி மன்னர் வாழ்க என்று எங்கும் கோஷம் இடுகிறார்கள். அங்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. பட்டாபிஷேகமா? பட்டாபிஷேகமா? யாருக்கு பட்டாபிஷேகம்? சற்று பொறுங்கள்,
பார்த்து சொல்கிறேன். ஒரு இளவரசர் வருகிறார். அது நானா? எனக்குத்தான் பட்டாபிஷேகமா? அப்புறம் 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 நீங்கள் சிம்மாசனத்தில் ஏறப் போகிறீர்கள். இது என்ன? ஒரு பெண் பிள்ளை தலைவிரி கோலமாக வருகிறாள். குறுக்கே நிற்கிறாள். உங்களால் சிம்மாசனத்தில் ஏற முடியவில்லை. விசேஷோ, காட்சி மறைந்து போய்விட்டதே. ஐயோ, நான் அந்த பெண் பிள்ளை. அது யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். சீக்கிரம் சொல். ஐயா, காட்சி மறைந்து போய்விட்டது. இனி மீண்டும் வராது. எனக்கு நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். மீண்டும் அந்த காட்சி வரும் பொழுது கண்டிப்பாக வந்து சொல்ல வேண்டும். சரி ஐயா, தற்போது நான் விடை பெற்றுக்கிறேன். சரி, போய் வா. சிவபக்தி செல்வம் பெருகி வளரட்டும். சக்கரவர்த்தி நலமாக இருக்கிறாரா? வந்ததும் மகனின் நலத்தை விட சுந்தர சோழர் நலம் முதலாகிவிட்டது. வேடிக்கை, சுந்தர சோழர் தானே இருக்கிறார் இருக்கிறார். மனவேதனையில் நாளுக்கு நாள் உடல் நலித்து வருகிறது. அப்படி என்ன அவருக்கு மனவேதனை? குற்றம் புரிந்தவர்களுக்கும் அநீதி செய்வர்களுக்கும் மனவேதனை வருவது இயல்புதானே. குற்றமா? சக்கரவர்த்தியா? என்ன சொல்கிறாய்? ஆம், குற்றமேதான். அந்த சக்கரவர்த்தியேதான் என்னுடைய சோழ சாம்ராஜ்யத்தை எனக்கு தராமல் ஆட்சி செய்தது முதல் குற்றம். அந்த ஆட்சி செய்தது மட்டுமின்றி அந்த ஆதித்த கரிகாலனுக்கு பட்டம் கட்டியது இரண்டாவது குற்றம். அப்பப்பா, கேட்கவே கஷ்டமாக இருக்கிறதே. குழந்தாய், பால் போல இருந்த உன் இதயத்தை யார் இப்படி விஷமாக்கி வைத்தார்கள்? யார் உனக்கு இத்தனை தீவினைகள் கற்பித்தார்கள்? அம்மா, நான் ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல. எனக்கு யாரும் எதுவும் கற்பிக்கவில்லை. நல்லது எது கெட்டது எது என்று தெரியாத சிறுவனா என்ன நான்? குழந்தாய், நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேள். உன் தந்தை கண்டராதித்தர் ஒரு சிறந்த சிவபக்தி செல்வர். நான் உன்னை நேரிலே பார்ப்பது போல சிவபெருமானை தன் ஊனக்கண்களால் பார்த்தவர். அவர் இறக்கும் தருவாயில் உன்னையும் ஒரு சிவபக்தி செல்வனாக வளர்க்கிறேன் என்று அவருக்கு நான் வாக்களித்து விட்டேன். மகனே, ராஜரீக சிந்தனைகளில் உன் கவனத்தை செலுத்தாமல் உன் தந்தையிட்ட கட்டளையை நிறைவேற்றி வைப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்து மகிழ்விப்பாய் என்று நம்புகிறேன். அம்மா, மற்றவர்களோ என்னை சக்கரவர்த்தி ஆக்க பார்க்கிறார்கள். ஆனால் நீயோ என்னை சந்நியாசி ஆக்க பார்க்கிறாள். நீயும் ஒரு தாயா? நீதான் எனக்கு முதல் எதிரி. இந்த சோழ சாம்ராஜ்யம் என்னுடையது. இந்த பழமையான சிங்காதனம் எனக்கு சொந்தமானது. அதை நான் அடைந்தே தீருவேன். அம்மணி, வணக்கம். வணக்கம். தங்களிடம் நான் ஒப்படைத்த காரியம்? தேவி, வெற்றிகரமாக முடியாவிட்டால் உங்களை தைரியமாக வந்து சந்திப்ப தீவேனா? மிக்க மகிழ்ச்சி. நடந்தவற்றை எல்லாம் கூறுங்கள். நடந்தவற்றையெல்லாம் நடந்தபடியே சொல்வதற்காகத்தான் ஓடோடி வந்தேன். உங்கள் அழகிய முகத்தை பார்த்த பிறகு எனக்கு மொழியே மறந்துவிட்டது போல் இருக்கிறது. என்ன பேசுவது என்று தெரியாமல் உளறிக் கொண்டிருக்கிறேன். தேவி, வாருங்கள் வாருங்கள். என் பொருட்டு இந்த சோழ நாட்டிற்கு நீங்கள் செய்யும் உதவி மகத்தானது. தங்களை பிடித்த இந்த கரங்கள் வேறு எந்த ஆடவர் கரங்களையும் பற்றாது. அது என் பாக்கியம். ஆஹா, ஒருவேளை பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்டதோ என்ற வதந்தி அவளுக்கு தெரிந்து விட்டது போல் இருக்கிறதே. இருக்காம். இந்த பெண்ணுக்கு எதுவும் நேருவதற்கு முன்பாக பொன்னியின் செல்வர் பத்திரமாக நாகப்பட்டினம் புத்த விஹாரத்தில் இருக்கிறார் என்னும் செய்தியை சொல்லத்தான் ஓடோடி வந்தேன். எத்தனை வேகமாக வந்தும் தாமதமாகிவிட்டதே. ஆமாம், அவளுக்கு உண்மையாக செய்தி தெரிந்திருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டாள். இவர் மனதில் பொன்னியின் செல்வர் மனதில் யாரோ பூங்குழலியாக கூட இருக்கலாம். அது யார் பூங்குழலி? பூங்குழலி ஒரு ஏழை ஓடக்கார வீட்டு பெண். அவள்தான் என்னையும் இளவரசரையும் கடலில் இருந்து காப்பாற்றியவள். ஐயா, அரச குலத்தினர் தங்கள் குலத்தில் தான் பெண் எடுக்க வேண்டும்.
இல்லாவிட்டால் நிறைய விபரீதங்கள் நேரிடும். சரி, விட்டு விடுங்கள். நான் என் தம்பியிடம் பேசிக்கொள்கிறேன். அவன் என் பேச்சை தட்டமாட்டான். சரி. வானதி அக்கா, நீ உள்ளே சென்று உடையை மாட்டிக்கொண்டு அங்கேயே இரு. உன் உடல் இருக்கும் நிலையில் நீ தனியாக ஓடக்கரை பக்கம் எல்லாம் வராதே அம்மா. சரி அக்கா. இளவரசி, தங்களை காண செம்பியன் மாதேவியும் முதன் மந்திரி அனிருத்தரும் வந்திருக்கிறார்கள். அப்படி இந்த செய்தியை கேட்டு நாடெங்கிலும் மக்கள் கொதித்து போய்விட்டார்கள். நம் பொன்னியின் செல்வர் புயல் காற்றில் கடலில் மூழ்கி இறந்து விட்டார் எனும் செய்தி வந்திருக்கிறது தாயே. மேலும் பழுவேட்டர்கள் தான் பொன்னியின் செல்வரை கடலில் மூழ்கடித்து கொன்று விட்டதாகவும் வதந்தி வேகமாக பரவி வருகிறதம்மா. இதை தடுக்க நாம் ஏதாவது செய்ய வேண்டும் தாயே. இல்லை இல்லை, பொன்னியின் செல்வருக்கு எந்த ஆபத்தும் வராது. அவன் காவிரி தாயின் செல்ல பிள்ளை. அவனை சமுத்திரராஜன் எதுவும் செய்ய மாட்டான். அந்த காவிரி தாயை போலவே காப்பாற்றி நம்மிடம் சேர்த்து விடுவான். பொன்னியின் செல்வருக்கு எந்த ஆபத்தும் வராது. அவன் பொருட்டு பிரார்த்தனை செய்து அவன் வருகைக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்று இளவரசி குந்தவை தேவியின் வேண்டுகோள் என்று அறிவிப்பு செய்து விடுங்கள். ஒற்றன் ஒற்றன் பழுவேட்டரையின் ஒற்றன் இவன். நந்தினி தேவியின் ஒற்றன் இவன். யார் ஒற்றன்? நீ ஒற்றன், உன் தந்தை ஒற்றன், உன் பாட்டன் ஒற்றன். ராணிகளும் இளவரசரும் இருக்கும்போது சண்டையா போடுகிறீர்கள்? யாரெங்கே? இவர்களை இழுத்து சிறையில் அடையுங்கள். ஐயா, அருள்மொழியை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து என் மனம் சரியாக இல்லை. நான் ஆலயத்திற்கு சென்று வருகிறேன். ஆகட்டும் தாயே. ஐயா, அவர் ஒற்றன் இல்லை, ஆதித்த கரிகாலரின் நண்பர். அவரை விட்டு விடுங்கள். தேவி, அவன் பழுவூர் மன்னர்களின் ஒற்றன் இல்லை என்பது எனக்கும் தெரியும். ஆனால் அவன் பழுவூர் ராணியை பல முறை தனியாக சந்தித்து பேசியிருக்கிறான். அவளிடமிருந்து பண லட்சணை மோதிரத்தை கூட வாங்கி பயன்படுத்தி இருக்கிறான். அவன் பழுவூர் ராணியின் ஒற்றன் இல்லை என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? என் உள்மனம் அவரை திடமாக நம்புகிறது. மதுராந்தக தேவர், பார்த்திபேந்திர பல்லவர், கந்தமாறன் உட்பட அனைவருமே நந்தினியை பார்த்த மறுகணமே அவளது அடிமைகள் ஆகிவிட்டார்கள். இவர் ஒருவர் மட்டும்தான் அவளின் மோக வலையில் விழாமல் தப்பித்து வந்தவர் என்று நான் திடமாக நம்புகிறேன். அவரை விடுதலை செய்து விடுங்கள். சரி, நான் சொல்வதை கேளுங்கள். பழுவேட்டரையரும் நந்தினியும் கடம்பூருக்கு புறப்பட்டு விட்டதாக செய்தி வந்திருக்கிறது. கந்தமாறன் காஞ்சிக்கு சென்று ஆதித்த கரிகாலரை கடம்பூருக்கு அழைத்து வரப் போயிருக்கிறான். கடம்பூரில் மணிமேகலைக்கும் ஆதித்தருக்கும் திருமண பேச்சு நடக்க இருப்பதாக கேள்விப்பட்டேன். மேலும் அங்கே ஒரு சதி நடக்க இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த சோழ சாம்ராஜ்யத்தையே இரண்டாக பிரித்து ஆதித்தனுக்கு ஒரு பாதியும் மதுராந்தகனுக்கு ஒரு பாதியும் என்று முடிவு செய்வதாக கேள்விப்பட்டேன். ஐயா, என் உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த சோழ சாம்ராஜ்யத்தை இரண்டாக பிரிக்க நான் ஒரு கணமும் சம்மதிக்க மாட்டேன். அதற்குத்தான் சொல்லுகிறேன். நாம் வந்தியத்தேவனை ஆதித்த கரிகாலரிடம் தூதனுப்பி வைக்கலாம். ஆதித்தன் கடம்பூருக்கு வராமல் தடுக்க வேண்டியிருக்கிறது. அது முடியாவிட்டால் குறைந்தபட்சம் கடம்பூரில் நந்தினியும் ஆதித்தனும் தனியாக சந்தித்து பேச முடியாமல் தடுக்கவாவது வந்தியத்தேவன் உதவினால் நாம் அவனை நம்பலாம். சரி. திடீரென்று மழை பிடித்து விட்டதே. நல்ல சமயம். அந்த மண்டபத்தில் ஒதுங்கிவிட்டு பிறகு செல்வோம். ஏதோ குழந்தை அழும் சத்தம் கேட்கிறதே. யார் அங்கே? நான் தான். நீ யார்? யாரப்பா நீ? நான் பார்க்க வேண்டும். வெளியே வா. வெளியே மழை பெய்கிறது. நான் வரமாட்டேன். இல்லை இல்லை, மழை நின்று விட்டது. நீ வெளியே வா. இப்போது நீ வெளியே வருகிறாயா? இல்லை என்றால் நான் உள்ளே வரட்டுமா? என் கையில் கத்தி இருக்கிறது. ஜாக்கிரதை, கிட்ட வராதே, குத்தி விடுவேன். அடே அப்பா, பெரிய வீரனாக இருக்கிறாயே. யாரப்பா நீ? நானா? மீன். சாதாரண மீன் அல்ல, பெரிய மகர மீன். யானை, புலி, குதிரை எல்லாவற்றையும் விழுங்கி விடுவேன். அடே அப்பா. சக்கரவர்த்தி, இப்படி எங்களை தவிக்க விட்டு தனியாக ஓடி வந்து விட்டீர்களே.
ஆ வந்தியத்தேவா, எங்களிடமிருந்து ஒருவரை தப்பினாய், இனிமேலும் தப்ப முடியாது. எங்கள் கூட்டத்துடன் சேர்ந்து விடு, இல்லை என்றால் உன் உடம்பில் தலை இருக்காது. என்ன எல்லோரும் வந்தாகிவிட்டதா? ஆம் ராணி. அம்மா, தேவி, இன்று ஏதோ முக்கியமான விஷயத்திற்கு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்களே, நமது திட்டத்திற்கு ஏதுவாக இந்த வாளை பட்டை தீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். ஆம் சேனாதிபதி, இன்றைக்கு ஒரு வாரத்தில் சோழர் குலம் அழிந்துவிடும், பாண்டிய நாடு விடுதலை அடையும். நீங்கள் மறுபடியும் சேனாதிபதியாக பதவியேற்க போகிறீர்கள். நம் எதிரிகள் ஒரே நாளில் ஒரே சமயத்தில் அழிய வேண்டும். நம் முதல் எதிரி ஆதித்த கரிகாலனை யார் கொல்வது என்று சக்கரவர்த்தி முடிவு செய்வார். சக்கரவர்த்தி, இந்த வாளை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு யார் மீது மிகுந்த அன்பு இருக்குதோ அவரிடம் இந்த வாளை கொடுங்கள். அம்மா, எனக்கு உன்னைத்தான் மிகவும் பிடிக்கும். நான் பெரியவனாகும் வரை இந்த ராஜ்யத்தை நீங்கள் தான் ஆள வேண்டும். சக்கரவர்த்தி, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நம் சோழ பகைவர்களை வேறறுக்க எங்கள் இருவரையும் நன்றாக பாருங்கள். உங்களில் பழிவாங்க சிறந்த வீரர் யார் என்று யோசித்து. இல்லை இடும்பா, சக்கரவர்த்தி சரியாகத்தான் முடிவு செய்திருக்கிறார். இந்த 2 ஆண்டுகளாக இரவும் பகலும் துண்டிக்கப்பட்ட வீரபாண்டியரின் தலை என் முன் வந்து நிற்கிறது. அது பார்க்கும் பார்வை நீ இன்னுமா பழி வாங்கவில்லை என்று கேட்பது போல் இருக்கிறது. நானே பழி வாங்கினால்தான் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். உங்கள் ஆதங்கம் புரிகிறது தேவி. அப்படி என்றால் நாங்களும் உதவிக்கு வருகிறோம். அப்படியே ஆகட்டும். விரைவில் இந்த வாளுக்கு நல்ல பலி கிடைக்கும். யாரெங்கே? வானர் குலத்து வீரன். நமது ரகசியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரிந்து விட்டது. ஒன்று அவன் நம்முடன் சேர வேண்டும், இல்லை என்றால் அவனை இங்கேயே கொன்று போட்டு விட வேண்டும். அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம். அவரை விட்டு விடுங்கள். அவரை கொல்பவர்கள் என் எதிரி ஆவீர்கள். நானே உங்களை கொன்று போட்டு விடுவேன். அவர் வழியே அவர் போகட்டும். மிகவும் இளைத்து விட்டாயே. உன்னை இலங்கையிலிருந்து இங்கு வரவழைத்திருக்கவே கூடாது. அக்கா, என் அருமை அக்கா, நீயும் என்னை இங்கு வரவழைத்திருக்க விட்டால் நானே பழையாறை புறப்பட்டிருப்பேன். ஆமாம், உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். நான் தான் சிம்மாதனமே வேண்டாம் என்று இலங்கையில் சாட்சிகளை வைத்துக் கொண்டே மறுத்து விட்டேனே. அப்படியும் ஏன் அப்பா என்னை போய் சிறையெடுத்து வர சொல்லி இருக்கிறார்? நீ இலங்கை சிம்மாசனத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அப்பா மகிழ்ச்சி அடைந்திருப்பார். இந்த பரந்த சோழ சாம்ராஜ்யத்தை 2ஆக பிரித்து கொள்ளிடத்திற்கு தெற்கே இருக்கும் நாட்டை மதுராந்தகருக்கும் வடக்கே இருக்கும் நாட்டை ஆதித்தனுக்கும் கொடுப்பதாக ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. நீ அதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பா உன்னை வரவழைத்தார். நீ வராத காரணத்தால் உன்னை சிறை செய்தேன் அழைத்து கட்டளையிட்டார். நம் ராஜ்யத்தை துண்டு போட ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். வேண்டுமானால் முழு ராஜ்யத்தையும் சித்தப்பாவுக்கே தந்துவிடலாம் அக்கா. ஐயோ தம்பி, திருமணம் ஆகாத பெண்ணை தொட்டு விட்டாயே. ஆபத்திற்கு பாவமில்லை அக்கா. வழக்கம் போல் உன் தோழி மயக்கமடைந்து விட்டாள் பார். நான் மயக்கமடையவில்லை அக்கா, வெட்கத்தால் கண்களை மூடிக்கொண்டேன், அவ்வளவுதான். இளவரசர் இப்பொழுது நான் செய்த உதவிக்கு எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னடி உளறுகிறாய்? நீ அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவன் உனக்கு நன்றி சொல்ல வேண்டுமா? ஆமாம் அக்கா, பொன்னி நதியின் சுழலில் இருந்து அவரை ஒரு பெண் காப்பாற்றினாள். கடலில் மூழ்கி விடாமல் மற்றொரு பெண் காப்பாற்றினாள். இப்படி பெண்களாலேயே காப்பாற்றப்படுகிறவர் என்கிற அவப்பேரிலிருந்து நான் அவரை காப்பாற்றி விட்டேன். காளையிடமிருந்து பெண்ணை காப்பாற்றினார் என்ற பெருமை சேர்த்து விட்டேன். அதற்காக அவர் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா?